வணக்கம். தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்னன்னா பாண்டியேஸ்வரர் நாடகத்தை பற்றி பார்க்க போகிறோம். பாண்டியேஸ்வரர் நாடகத்தில் இன்றைக்கி செந்தில் வந்து அவங்க அப்பா பணம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. பணம் எடுத்துகிட்டு 10 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வா கல்யாணத்துக்கு, அரசு கல்யாணத்துக்கு. அதை போய் எடுத்துட்டு அவருக்கு என்ன ஒரு குறுக்கு புத்தி யோசிக்குதுன்னா, மாமனார் சொல்லியிருக்காரு 10 லட்ச ரூபா கொடுத்தா வேலை கிடைக்கும்னு. அந்த வேலையை வாங்கிடணுங்கிறக்காக அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மாமனாரை பார்க்க போகிறாப்புல. ஆனால் அங்கே போயிட்டு யோசிக்கிறாப்புல, அரசு கல்யாணம் என்ன ஆகும் அப்படின்ட்டு அந்த பயத்தில் திருப்பி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்துட்றாப்புல. அடுத்து இந்த பக்கம் பார்த்தோன்னா மயில் ஊர்லேருந்து வராப்புல. பயத்திலே வந்துட்டாப்புல. ஏன்னா அந்த காலேஜ் சர்டிஃபிகேட்டு என்ன படித்த ஏது படித்த எல்லா டீட்டெயிலும் கொடுன்னு புருஷன் கேட்டோன்னே பயந்துட்டாப்புல. பயந்து வந்து சொல்லும்போது மாமனார்கிட்ட என்னம்மா வந்துட்டேன்னு கேட்குறாரு அவர். அதுக்கு சொல்லுது, இந்த மாதிரி எனக்கு வேலையை பார்க்குற இடத்துலேருந்து ஃபோன் வந்துச்சு, உனக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க லீவை, அதனால் நீ வேலைக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒன்றுமா வேலை, அந்த வேலைக்கெலாம் நீ போகணும்னு சொல்லிட்டாரு மாமனார். அதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனாலும் புருஷன் கேள்வி கேட்குறாப்புல, எல்லா சர்டிஃபிகேட்டும் வாங்கணும்னா நீ அதுக்கான டீட்டெயில் எனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். இது அப்படியே பம்மி போய் நிற்கிது. எதுக்கு பொய்யை சொல்லி அவங்க அம்மா அப்பா பண்ணின வேலை, அதுக்கு அந்த பிள்ளை பாவம் அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. அது எனி டைம் பயந்து இருக்கு. என்ன வாழ்க்கைன்ற மாதிரி. அதுக்கடுத்து இந்த பக்கம் ராஜி இவங்கெல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க இல்லையா, அங்கே வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது. அதில் கலந்துக்கிறதுக்காக இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் டான்ஸ் ஆட போகலான்னு போனால் எல்லாரும் ஆடி முடிச்சுட்டு இந்த பொண்ணை கிளாஸில் கூப்பிட்றாங்க. போனால் அந்த ஊரில் உள்ளவெல்லாம், யார் நீ, எதுக்கு வந்த, ஏன் வந்த, நீங்கள் டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னு கத்துறானுங்க. உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே இறங்குன்னு கத்துறானுங்க. என்ன யாரா டான்ஸ் ஆடினா என்ன? இதில் வேற கார் கொடுக்குறாங்களாம். காரு எந்த ஊரில் கார் கொடுக்குறாங்க டான்ஸ் ப்ரோக்ராம்? அது திருவிழாவுல எல்லாம் கார் கொடுக்குறாங்களாம். இந்த கதையெல்லாம் எங்க எல்லாருக்கும் பூ சுற்றுறாங்க. பூ சரி சுற்றி முடிக்கட்டும். நாளைக்கு என்னன்றதை பார்ப்போம். நாளைக்கு இந்த பொண்ணு ஆடுதா ஆடலைங்கிறது நாளைக்கு தெரியும். வணக்கம்.